அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பொருளாதார தடை அப்படிங்கிறது ஏன் ஒரு வீட்டில் ஏற்படுது? அது நம்மளா ஏற்படுத்திக்கிறது தானே நம்ம பழக்க வழக்கத்தினால. இந்த பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகமாக சுக்கிரன் தான் இருப்பார். அப்ப அந்த சுக்கிரனை மட்டும்தான் இவங்க போக்கஸ் பண்ணணும். அவங்க ஜாதகத்துல சுக்கிரன் கன்னியில இருந்தாலும் விருச்சகத்துல இருந்தாலும் அவங்களுக்கு பணம்ங்கிறது எப்போதுமே ஒரு பற்றாக்குறையா தான் இருக்கும். விதிப்படி நமக்கு வருமான பற்றாக்குறையா இருந்தா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணாலும் அது மேஷ லக்னம் 10 வருஷ காலகட்டங்கள் அவங்களுக்கு பயனுக்கும். இந்த 10 வருஷத்துல இந்த சுக்கிரன் கன்னியிலையும் விருச்சகத்துல இருந்துட்டாங்கன்னா இந்த 10 வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இந்த சுக்கிரன் இந்த இடத்துல இருந்தால் அவங்க கடுமையான சோதனைகளை கடந்து தான் அந்த பொருளாதாரத்தை தேட முடியும். இப்போ கன்னியில் இருந்துட்டா நமக்கு பரிகாரம் உண்டு. இதே விருச்சகத்தில் சுக்கிரன் இருந்துட்டா நமக்கு பரிகாரமே கிடையாது. முதல்ல பணம் வச்சிருக்கக்கூடிய இடத்த நம்ம ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் இந்த சூரிய பகவானை இவங்க தினம் சூரிய நமஸ்காரம் பண்ணினாலே போதும், இவங்களுக்கு பொருளாதாரம் தடை இல்லாமல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மேம், இப்போ பொருளாதார ஓட்டம் அதுலதான் நம்ம வாழ்வியலே நடந்துருக்கு. இன்னைக்கு தேதிக்கு அன்னைக்கு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிறதுனால பொருளை தேடுறதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ பொருளாதார தடை அப்படிங்கிறது ஏன் ஒரு வீட்டில் ஏற்படுது? அது நம்மளா ஏற்படுத்திக்கிறது தானே நம்ம பழக்க வழக்கத்தினால. கண்டிப்பாக இதில் 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று நம்மளாக உருவாக்கிக்கிறது, இன்னொன்று நம்ம எதுவுமே செய்யலைனாலும் இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம், யாராவது நம்ம மேலே இடித்தா அதை நாம் பொறுப்பாக முடியாது இல்லையா? நம்ம எவ்வளோதான் கவனமாக போனாலும் சில விஷயங்கள் இயல்பாக நடக்கக்கூடியது. ஒன்று விதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த விதியை நம்ம மாற்ற முயற்சிக்க கூடாது. அதுக்கு ஆல்டர்னேட்டாக வேறு என்ன வழியோ அதை தான் யோசித்து செயல்படுத்திக்கணும். இன்னொன்று மதி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம யோசித்து நம்மளுடைய எண்ணங்களால் செயல்களால் நம்ம நன்மைகளை நிறையவே பெற முடியும் அப்படிங்கிறது. இப்போ இந்த 2 விதமாக நம்ம ஜாதகத்தில் எது அதிகமாக பேசுது அப்படிங்கிறத பார்த்துட்டு விதிப்படி நமக்கு வருமான பற்றாக்குறையாக இருந்தால் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணாலும் அது நமக்கு நடக்காது. அப்போ அந்த காலகட்டங்கள் மாறணும். எல்லாருக்கும் அந்த விதி லைஃப் லாங் பணமே வராது அப்படிங்கிற அளவிலலாம் இருக்காது. ஏன்னா கடவுள் அந்த அளவுக்கெல்லாம் கொடூரமானவர் கிடையாது. இப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு பணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் அவர் உருவாக்கி தான் வச்சுருப்பாரு. அதை நம்ம சரியான விதத்தில் பார்த்து பயன்படுத்தி அந்த பொருளாதாரத்தை அடைவதற்கு என்ன வழி அப்படின்னு தேடி அதை போனோம்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ ஒருத்தருக்கு படிப்பு என்ன வேணாலும் படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு எலக்ட்ரானிக்கில் தான் அவங்களுக்கு வருமானம் வரும். ஒரு மொபைல் ஷாப் வச்சு ஒரு எலக்ட்ரானிக் பொருட்களை விற்பனை செய்வதன் மூலமாக தான் அவங்களுக்கு வருமானம் வரும்னா அவர் டாக்டருக்கு படிச்சிருந்தா கூட அதை பண்ண முடியாது. இப்போ அந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்குது. படித்தவங்க எல்லாமே படித்த தொழிலே செய்ய முடியாது. நிறைய பேர் படிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு MBA படித்த ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு. இப்போ அந்தளவுக்கு அவங்களுக்கு வருமானங்கிறது வேற, தொழில் அப்படிங்கிறது வேற, படிப்பு அப்படிங்கிறது வேற. இந்த 3 ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் போது தான் படித்த படிப்புக்கேற்ற வருமானத்தை ஒருத்தர் பெற முடியும். இந்த 3 வெவ்வேறு டிசைனில் இருந்தது அப்படின்னா படிக்கிறது ஒன்று, வருமானம் பார்க்கறது ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய தன்மைகள் இருக்கும். மேம், இப்போ இந்த பொருளாதார தடை என்ன மாதிரியான விஷயங்கள் பண்றதுனால அகலும்? கண்டிப்பாக இது ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கலாமே. பொதுவாக உதாரணத்துக்கு மேஷ லக்னம்னு எடுத்துட்டா இந்த பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகமாக சுக்கிரன் தான் இருப்பார். அப்போ அந்த சுக்கிரனை மட்டும்தான் இவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் கன்னியில் இருந்தாலும் விருச்சகத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு பணம்ங்கிறது எப்போதுமே ஒரு பற்றாக்குறையாக தான் இருக்கும். நம்ம ஏஎல்பி ஜோதிடத்தில் தான் இதை பார்த்துட்ருக்கோம். அப்போது மேஷ லக்னம் 10 வருஷ காலகட்டங்கள் அவங்களுக்கு பயனுக்கும். இந்த 10 வருஷத்தில் இந்த சுக்கிரன் கன்னியிலையும் விருச்சகத்தில் இருந்துட்டாங்கன்னா இந்த 10 வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சில நேரங்கள் இந்த கோச்சாரத்தில் சுக்கிரன் நமக்கு நல்ல அமைப்பில் வரும்போது அந்த பணம் அந்த காலகட்டங்களில் நமக்கு பொருளாதாரம் பொருளும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ரெகுலரான ஒரு இன்கம் இந்த சுக்கிரன் இந்த இடத்துல இருந்தால் அவங்க கடுமையான சோதனைகளை கடந்து தான் அந்த பொருளாதாரத்தை தேட முடியும். இப்போ கன்னியில் இருந்துட்டா நமக்கு பரிகாரம் உண்டு. இதே விருச்சகத்தில் சுக்கிரன் இருந்துட்டா நமக்கு பரிகாரமே கிடையாது அப்படிங்கிற ஒரு நிகழ்வை எடுத்துக்கலாம். ஆனால் அதே சமயம் விருச்சகத்தில் சுக்கிரன் இருக்கும்போது எதிர்பாராத தனவரவை நமக்கு ஏற்படுத்தும். லாஸ் நிறையவே இருக்கும். அதே நேரத்தில் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குறதுனால இப்போ 1 கோடி ரூபாய் லாட்ரி சீட்டு வாங்கி பணம் விட்டவனுக்கு ஒரு 10 லட்சம் கொடுத்தா எப்படி ஒரு மகிழ்வு இருக்கும், அந்த மாதிரி பொருளாதாரத்தில் அவங்க நிறைய ஸ்ட்ரகிளை சந்திப்பாங்க. ஆனாலும் ஒரு எதிர்பாராமல் திடீர்னு ஒரு ப்ளஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள்னா வீட்டிலேயே அவங்க பண்ணலாம். பொதுவாக
வீட்டில் பணம் கிடைக்காது, பணம் வைக்க முடியாது, வீட்டில் தங்காது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய சூழ்நிலையாக இருக்கும். அப்போ வீட்டில் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, நெல்லிக்காய் வந்து எப்போதுமே இவங்க சாப்பிட்றதுக்கு பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கணும். இவங்க வீட்டில் வந்து கிழக்கு திசையில், நேர் கிழக்கு திசையில் இந்திர திசைன்னு சொல்லுவாங்க, இந்திரனுக்கு உரிய ஒரு திக்கு. அவங்க எந்த திசை வீடாக வேணாலும் இருக்கட்டும், அவங்க கிழக்கு திசையில் அந்த இந்திர திசைன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரே ஒரு நெல்லிக்காயை வச்சு அங்கே நெய் தீபம் ஏற்றி இவங்க வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு அந்த பொருளாதாரத்தினுடைய நிகழ்வு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக வருவாங்க. இப்போ விதிப்படி நடக்கலை அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணினாலும் அது நடக்காதுன்னு முன்னாடியே சொல்லிட்டோம். ஆனால் அந்த மதிப்படி அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த நேரத்தில் ஒரு வழிகாட்டி கிடைப்பாரு. இதை பண்ணுங்க, இப்போ இந்த பாதையில் போனால் எனக்கு ஒரு இலக்கை அடைய முடியாதுன்னா இந்த பாதையை விட்டுடு, நீ இந்த பாதையில் போ, அப்போ உனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வழி சொல்லக்கூடிய ஒரு கைடு நமக்கு கிடைப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அறுதியிட்டு இந்தந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பா செல்வத்தடை ஏற்படுத்தும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்ல அப்படின்னு உங்களால குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லலாம். முதல்ல பணம் வச்சிருக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும். ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் வாசனையாக இருக்கிறது நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். என்னென்னலாம் அந்த லக்ஷ்மி கடாட்சம்னு நம்ம சொல்லக்கூடிய சில நிகழ்வுகள் உண்டு. வில்வ இலை அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சம். நம்ம பணம் வச்சிருக்க இடத்துல இந்த வில்வ இலையை நம்ம போட்டு வைக்கலாம். அதே மாதிரி துளசி, மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம்னு சொல்லுவோம், அந்த துளசி இலையை அந்த இடத்துல நம்ம போட்டு வைக்கலாம். அடுத்து முதன்மையானது மகிழம்பு. இது இன்னைக்கு மகிழம்பு யாரும் பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னா அது காஞ்சு போனால் வேற வித்தியாசமான ஒரு ஸ்மெல்லை ஏற்படுத்தும். ஆனால் மகிழம்புங்கிறது ரொம்ப விசேஷமானது. இந்த மகிழம்பூவை பணம் வச்சிருக்கக்கூடிய இடத்துல நம்ம பயன்படுத்திக்கலாம். நல்ல வாசனையாக, இப்போ ஒரு ஈரத்தில் ஒரு மலையில் வந்து போகிறோம், பேக் நனைஞ்சு போயிடுது, அதோடு நம்ம கண்டுக்க மாட்டோம், அது அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் வைப்ரேட் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பர்ஸை பயன்படுத்துறதுனால நமக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணணும், அந்த மலையில் ஈரமாயிடுச்சுன்னா அது சுத்தமாக காய வச்சு தொடச்சி வாசனை திரவியங்கள், ஜவ்வாது, அத்தருங்கிற மாதிரி பச்சை கருப்புரங்கள் போட்டு அதை கொஞ்சம் நல்லா ரீப்ரெஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம்னா மறுபடியும் அதில் பணம் தங்கும். அதே மாதிரி தான் நம்ம பீரோவில் வச்சாலும் சரி, முக்கியமாக இரும்பு பெட்டகங்களை, இரும்பு பீரோக்களை பணம் வைப்பதற்கு பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. இப்போ வந்து நிறைய லாக்கர் கூட இரும்பில் தான் வச்சுருக்காங்க, வேறு வழி இல்லை. ஆனால் அது டைரெக்டாக இரும்போட தொடர்புபடுத்தி இல்லாமல் அதுக்கு இடையில ஏதாவது ஒரு துணி வச்சோம் அப்படின்னா இன்னமும் அதனுடைய ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது நிறையவே பேசும். மரப்பெட்டிகள் அப்படிங்கிறது இது ரொம்ப இஷ்டம். அதுவும் முக்கியமாக சில லக்னங்கள் இரும்பு வந்து பயன்படுத்தலாம். என்ன மாதிரி லக்னங்கள்னா மகரம், கும்பம், இவங்க வந்து இரும்பு பெட்டியில் டைரெக்டாகவே பணம் வைக்கலாம். ஆனால் சில லக்னங்கள், மேஷத்தை எடுத்துக்கலாம், விருச்சிகத்தை எடுத்துக்கலாம், இவங்க வந்து நேரடியாக இரும்பு பெட்டகங்களில் பணம் வைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு துணியை விரித்து அதில் பணம் வச்சு பழகிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். மேம், இப்போது மேஷ லக்னத்துக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி திசையில் வந்து நெல்லிக்காய் தீபம் அப்படின்னு சொன்னீங்க. அப்போது ஒவ்வொரு லக்னத்துக்குமே இது மாதிரியான ஒரு பரிகாரம் இருக்கா? கண்டிப்பாக உண்டு. டீடைலிங் 12 ராசிக்கும் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக உண்டு. இப்போ ஒரு மனிதர்களுக்கு வந்து ரத்த வகைங்கிறது வெவ்வேறையாக இருக்கு இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் நமக்கு பணம் வரக்கூடிய கிரகங்கள் வந்து வெவ்வேறையாக. சுக்கிரன் மட்டும்தான் பணத்தை தருவார்னு இன்றைக்கி நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. மகாலட்சுமி கோயில், குபேர கோயில்னா ரொம்ப படையெடுத்து போயிட்டுருக்காங்க. அது அப்படி கிடையாது. பணம் வந்து சுக்கிரன் மட்டுமே கொடுக்கக்கூடியவராக இருக்க மாட்டார். இப்போ இந்த ரிஷபம்னு எடுத்துட்டோம்னா அதற்கு சுக்கிரன் தான் அதிபதி. ஆனால் பணத்தை யார் கொடுப்பார்னா புதன் தான் கொடுப்பார். ஏன்னா தனத்தை தரக்கூடிய பாவகம் அப்படிங்கிறது புதனுடைய பாவகம். அப்போ அந்த புதனுக்கு உரிய நிகழ்வுகளை அவங்க பயன்படுத்திக்கும் போது இவங்க கிழக்கு திசையில், தென்கிழக்கு திசையாக, அந்த நேர்கிழக்கு இல்லாமல் கொஞ்சம் ரைட் சைடு அவங்க ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்துல பச்சை துணியை கீழே விரித்து அதில் வந்து ஏலக்காய் ரொம்ப முக்கியம். ஏலக்காய் வாசம் அந்த இடத்துல பரிபூர்ணமாக இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது கிச்சனோட தொடர்புடைய பகுதியாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து தென்கிழக்கில் அடுப்படி இருக்கும். ஆனால் அந்த அடுப்படிக்கு உணவு உண்ணக்கூடிய அறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, டைனிங் ஹால், அந்த இடத்துல இதை பயன்படுத்தணும். அந்த உணவு உண்ணக்கூடிய அறையில் ஏலக்காய் ஸ்மெல் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கிறது அவங்களுக்கு பண ஈர்ப்பு விதியை அதிகப்படுத்தும். இதில் வந்து இந்த பச்சை துணியில் அந்த ஏலக்காயை வச்சு இவங்க வந்து பச்சை விளக்கு, இந்த அகல் விளக்குலேயே பச்சை நிறத்தில் உள்ள விளக்கு இருக்கும் இல்லையா, அந்த விளக்கு வச்சு அவங்க தீபம் ஏற்றி அந்த இடத்துல வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா என்ன மாதிரி தெய்வத்தை அவங்க வழிபாடு பண்ணணும் அப்படின்னா பெருமாளை தான் இவங்க வழிபாடு பண்ணணும். இப்போ பெருமாளை கும்பிடும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பணம் புழக்கம் அப்படிங்கிறது அந்த இடத்துல அதிகமாகவே ஏற்படும். வீட்டில் பணம் வைக்கிறது கூட இந்த திசையில் அவங்க வச்சாங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட்டும் உண்டு. மிதுனத்தை பொறுத்தளவில் அவங்களுக்கு பணத்தை தரக்கூடிய கிரகமாக சந்திர பகவான் தான் இருக்கார். பொதுவாக ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு பணத்தில்
கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஏற்ற இறக்கங்களை அவங்க சரி செய்ய முடியாது. ஆனால் இதை வந்து ஒரு பேலன்ஸ் பண்ண முடியும். சந்திரனுடைய நிகழ்வு எப்போதுமே ஒரு சலசலப்பானது அப்படின்னே சொல்லலாம். தெளிவாக ஒரு டம்ளரில் தண்ணியை வச்சா கூட தெளிவாக இருக்காது, அது ஃபேன் காலத்தில் அலைஞ்சிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி தான் நிலையற்ற ஒரு பொருளாதார மேன்மை அப்படிங்கிறது இந்த மிதுனத்துக்கு அதிகமாக உண்டு. இப்போ இவங்க என்ன பண்ணணும், அரச இலை, இந்த அரச இலையை நம்ம நைருதி மூளை அப்படின்னு சொல்லுவோம். அந்த நைருதி மூளையில் இந்த அரச இலையை கீழே வச்சு அந்த அரச இலைக்கு மேலே அகல் தீபம் போட்டு இவங்க தீபம் ஏற்றுறாங்க, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். முருகனை வழிபடுவது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். கடகம். கடகத்தை பொறுத்தளவில் எங்களுக்கு பணவரவை தரக்கூடிய கிரகம் யார் அப்படின்னா சூரிய பகவான். இந்த சூரிய பகவானை இவங்க தினம் சூரிய நமஸ்காரம் பண்ணினாலே போதும், இவங்களுக்கு பொருளாதாரம் தடையில்லாமல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதோட இவங்களுக்கு இந்த தென்மேற்கு திசைக்கு பக்கத்தில் மேற்கு திசை ஒட்டிய பகுதிகளில் நேர் கார்னர் பிளேஸை விட்டுட்டு கொஞ்சம் அவங்க ரைட் சைடு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆண்டாளுக்கு பிடித்தமானது அந்த பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூர நட்சத்திரத்தன்னைக்கு அந்த தென்மேற்கு திசையில் முதல்ல ஆண்டாளுடைய திருப்படத்தை வச்சு அந்த இடத்துல தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிக்கிட்டு வர்றாங்க அப்படின்னா அந்த மாலைங்கிறது தான் ரொம்ப இஷ்டம். ஏன்னா ஆண்டாள் வந்து பெருமாளுக்கு மாலை சுற்றி வழிபாடு பண்ணின ஒரு தெய்வம் அப்படிங்கிறதுனால அங்கே துளசி மாலையாவது அல்லது பூ மாலையாவது அங்கே வச்சு அவங்க அந்த தீபம் ஏற்றி ஆண்டாளை மனசில் நினச்சி அங்கே வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிம்மத்தை பொறுத்தளவில் இவங்களுக்கு பணத்தை தரக்கூடிய கிரகமாக யார் இருப்பாங்கன்னா புதன் பகவான் தான். இந்த புதனுடைய கருணை இருந்தாலே இவங்களுக்கு புதன் தான் ரொம்ப வேல்யூபிளான ஒரு கிரகம்னு கூட எடுத்துக்கலாம். அறிவு ப்ளஸ் லாபம் ரெண்டுமே இவங்களுக்கு அந்த புதன் தான் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். இப்போ இவங்க வந்து என்ன பண்ணணும், பொதுவாக கோயில்களுக்குன்னு போனால் கூட இந்த சிம்ம லக்னக்காரங்க கன்னிமூல கணபதியை கும்பிட்றாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். பொதுவாக கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோன்னா எந்த தெய்வமாக இருந்தாலும் நம்ம என்ட்ரன்ஸ்லேயே விநாயகர் இருப்பார், அவங்கள கும்பிட்றது வழக்கம். கன்னிமூலை கணபதியை பெருசாக நம்ம கவனிக்கிறது இல்லை. இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறவங்க மட்டும்தான் அந்த கன்னிமூலை கணபதினு பாடல் வரிகள் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் இவங்க இந்த சிம்ம லக்னக்காரங்க கன்னிமூல கணபதி இவங்க வழிபடுறது இவங்களுக்கு ரொம்ப விசேஷம். இவங்க வீட்டில் இந்த வடமேற்கு மூலைன்னு சொல்கிறது, இந்த வடமேற்கு மூலையில் மாவால் பிள்ளையார் பிடிச்சு வைக்கணும். பச்சரிசி மாவினால் பிள்ளையார் பிடித்து வைத்து அவங்க வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த பிள்ளையாருக்கு தீபம் ஏற்றி அவங்க வழிபாடு செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் உண்டு. தீபம் கூட மாவிளக்குனாலேயே போட்டாங்க அப்படின்னா இன்னுமே நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. உங்களுக்கு கன்னிராசி. இந்த கன்னிக்கு வந்து பொதுவாக அறிவு வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு இயல்பாகவே பணம் தேடி வரும். ஏன்னா 2ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடாகவே இருக்கும். இவங்க ஸ்நேகமாக வந்து பெண்கள் சார்ந்த அவங்கள்ட்ட இருந்து தான் இவங்களுக்கு பணப்புழக்கமே அதிகமாக இருக்கும். இவங்க தொழிலாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், அது அம்மா, சகோதரிகள், பெண்கள், நண்பர்கள், நண்பிகள், தோழிகள், இவங்கள்ட்ட இருந்து தான் இவங்களுக்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அதுலேயும் இவங்களுக்கு பண தேவைகள் இவங்களுக்கு பூர்த்தி ஆகணும் அப்படின்னா இவங்க வந்து வடக்கு திசை நோக்கி அந்த மேற்கு திசை ஒட்டிய வடக்கு திசையில் இவங்க யாரை வழிபாடணும், லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ண வேண்டும். லக்ஷ்மி நரசிம்மருடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா அந்த திசையில் அவங்க செவத்தில் கூட மாட்டி வச்சுக்கலாம், கீழே வைக்கணுங்கிறது இல்லை, செவத்தில் மாட்டி அங்கே துளசி மாலை அணிவித்து அந்த லக்ஷ்மி நரசிம்மரை இவங்க வழிபடும் போது, அதுவும் கூடுதலாக சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு கும்பிட்றாங்கன்னா இவங்களுக்கு பண தேவைகள் ரொம்பவே பூர்த்தியாகும். இவங்க பெரும் பணம் வேணும்னு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு அந்த பொருளாதாரமே பெரிய அளவில் கிடைச்சா நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தேடுதல் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு இந்த லக்ஷ்மி நரசிம்மர் ரொம்ப கை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கும். அதை அவங்க வடக்கு சார்ந்த திசைகளில் வச்சு வழிபாடு பண்ணணும். துலாம் ராசி. துலாமை பொறுத்தளவில் பணத்தை இவங்களுக்கு தரக்கூடிய கிரகம் செவ்வாயாக தான் இருப்பாங்க. இந்த செவ்வாய் வந்து முதல்லயே நம்ம பண ஈர்ப்புக்கு மரப்பெட்டி அப்படின்னு சொன்னோம். இந்த துலாம் லக்னக்காரங்க கண்டிப்பாக மரப்பெட்டியை பயன்படுத்திக்கிறது அவங்களுக்கு செல்வ செழிப்பு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக அந்த பணம் ஈர்ப்புக்கு அந்த மரப்பெட்டிகளில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. சில மரப்பெட்டிகளை தவிர்க்கணும். வேப்ப மரத்தில் பெட்டி செஞ்சு பணத்தை வைக்கக்கூடாது இவங்க துலாம் லக்னத்தை பொறுத்தளவில். இப்போ இவங்களுக்கு வந்து அந்த மரப்பெட்டிகளில் இவங்க பணம் வைக்கிறாங்க. அதுவும் முக்கியமாக இவங்க எந்த திசையை வீட்டில் வழிபடுறதுக்கு எடுத்துக்கலாம்னா சென்று வடக்கு திசையை இவங்க எடுத்துக்கலாம். இந்த சென்று வடக்கு திசையில் இவங்க மகிழம்பூவால் மகாலட்சுமியை மகிழம்பூ மாலையை போட்டு அவங்க வழிபாடு செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலன்கள் நிச்சயமாக உண்டு. மகிழம்பூ கிடைக்காதவங்க பவளமல்லி இருக்கு இல்லையா, அந்த பவளமல்லியையும் போட்டு இவங்க வழிபாடுகள் பண்ணலாம். இதுவும் அவங்களுக்கு பண ஈர்ப்புக்கான வாய்ப்புகளை அதிகமாகவே உண்டு பண்ணும். விருச்சிகம்.
விருச்சகத்திற்கு பெரும்பாலுமே தனகாரகன்னு சொல்லக்கூடிய குருவே பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகமாக இருப்பார். அப்போ இவங்க வந்து நிறைய பெரியவங்களுக்கு எந்த அளவு பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்களோ, உபதேசங்கள் பண்ணுறாங்களோ, இல்லை மந்திரங்களை இப்போ ஒன்றும் இல்லை பஞ்சாச்சாரத்தை உச்சரித்தா கூட இவங்களுக்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாகும். இவங்க வழிபாடு அப்படிங்கிறதை தாண்டி ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லிக்கிட்டே இருந்தாலே இவங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாயிடும் அப்படின்னு சொல்லலாம். சரி, எந்த தெய்வத்தை அவங்க அதிகமாக உச்சரிக்கலாம் அப்படின்னா, ஆஞ்சநேயர் வந்து இவங்களுக்கு ரொம்ப விசேஷமானவர். ஆஞ்சநேயருக்கு பிடித்த நாமம் அப்படிங்கிறது ராமநாமம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த ராம் 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 ராம்னு இவங்க சொல்கிறாங்க விருச்சக ராசிக்காரங்க அப்படின்னாவே அவங்களுக்கு அந்த பண ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது ரொம்ப அழகாக வேலை செய்யும். அவங்களுக்கு பொருளாதார தடைகளே வராது அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, வீட்டில் இவங்க எந்த திசையில் வழிபடணும்னா ஈசானியம் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு திசை அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஈசானியத்தில் அவங்களுக்கு கரெக்டாக ஆஞ்சநேயர் படத்தை வச்சு அவங்க பூஜை பண்ணுறாங்க, அவங்களுக்கு தீபம் போட்டு வழிபாடு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது பெரும்பாலும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்தளவில் இவங்களுக்கு இந்த இரும்பு பெட்டியை சில லக்னங்கள் பயன்படுத்தலாம்னு சொன்னோம்ல, அதில் தனுசு இரும்பு பெட்டியை பயன்படுத்தலாம். அவங்களுக்கு 2ஆம் இடமே சனி பகவானுடைய வீடு தான். அதனால் இரும்பு இயந்திரங்கள் சம்மந்தப்பட்ட துறைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். பணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு சாதகமாக இருக்கும். இவங்களும் ஈசானியத்தில் தான் இவங்க வழிபாடுகளை செய்யணும். ஈசானியத்தில் பொதுவாக நேர் மூளை அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் ரைட் சைடு தள்ளி இவங்க ஈசானியத்தில் குருவாயூரப்பன் இருக்கார் இல்லையா, அவருடைய உருவப்படத்தை வச்சு அல்லது நிறைய யானைகளை வந்து வழிபடக்கூடிய வழக்கம்லாம் நிறைய இருக்குது. அந்த ஆண்டாள் யானையாக இருக்கட்டும், கேசவனாக இருக்கட்டும், இந்த மாதிரி வச்சுக்குவாங்க. அப்படி யானை படத்தை அந்த இடத்துல வச்சு அவங்க வழிபாடு செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே சாதகமான பலன்கள் நிறைய கிடைக்கும். மகரத்தை பொறுத்தளவில் இவங்களுக்கும் இரும்பு பெட்டி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இரும்பு பெட்டிகளில் பணம் வச்சுக்கலாம். இரும்பு பெட்டியை நானாக சுத்தமாகவும் வாசனையாகவும் வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். துருப்பிடித்த இரும்பு பெட்டியை இவங்க பயன்படுத்தக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கணும். இவங்க நேர் திசையில், இந்திர திசைன்னு சொல்லக்கூடிய அந்த நேர் கிழக்கு திசையில் இவங்க வந்து குபேரலக்ஷ்மியை வச்சு வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இவங்க நீல நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணலாம், இல்லை சுவாமிக்கு நீல நிற புஷ்பங்கள் சாற்றி வழிபாடு பண்ணலாம். ஒவ்வொருத்தருமே இந்த மாதிரி ஒரு தொட்டியில் கூட இன்றைக்கி கருங்குவளை பூக்கள் வந்து வளர்க்க முடியுது. அப்படி அந்த கருங்குவளை பூக்களை வளர்த்து கூட சுவாமிக்கு வச்சு இவங்க வந்து சாமி கும்பிடலாம். கும்பராசி. கும்பம். இந்த கும்பத்துக்கு பணத்தை தரக்கூடிய ஒரு கிரகமாக செயல்படுவது குரு பகவான் தான். இந்த குரு பகவான் நல்லா இருந்தாவே அவங்க ஜாதகத்தில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே இருக்கும். பொதுவாக இவங்களுக்கு கும்பலத்தை பொறுத்தளவில் இந்த ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் அல்லது டீச்சிங் லைன் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பேங்கிங் ஜாப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு துறைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க எப்போதுமே அடுப்படியில், அதாவது தென்கிழக்கு திசையில் இவங்க பணம் வச்சு பயன்படுத்துறது நல்லது. இங்கே கிச்சனில் வந்து தீபம் ஏற்றி இவங்க வழிபாடு பண்ணணும். அதாவது அவங்களுக்கு தென்கிழக்கில் சமையலறை இருக்குது அப்படின்னா, ஏன்னா வடமேற்குலேயும் சமையலறை நிறைய இடங்களில் வைப்பாங்க. தென்கிழக்கில் அவங்களுக்கு சமையலறை இருக்குன்னாலும் சரி, இல்லைன்னாலும் சரி, அங்கே தென்கிழக்கு திசையில் அவங்க தீபம் ஏற்றி அந்த அக்னி பகவானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு, அந்த தீபத்திற்கே நெய்வேத்தியம் வச்சு இவங்க வந்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் பெரும்பாலும் பால் ஒரு டம்ளர் வச்சாலே போதுமானது, வேறு எதுவுமே வைக்க வேண்டியதில்லை. பால் ஒரு டம்ளர் வச்சு நீங்கள் அவங்க பூஜை பண்ணுறாங்கன்னாவே அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஏதாவது பசுமாட்டுக்கு பிடித்த ஏதாவது பொருட்களை அந்த இடத்துல வச்சு அவங்க பூஜிக்கிறாங்கன்னாலும் அவங்களுக்கு பணப்புழக்கம் அபரிமிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க கும்பத்தை பொறுத்தளவில் அவங்களுக்கு காமதேனு மாதிரி அவங்க சம்பாதிக்கலைனாலும் அவங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தி ஆகிட்டே இருக்கும். மீனராசி. மீனம். இந்த மீனம்ங்கிறது கொஞ்சம் ரொம்ப விசேஷம். பொதுவாக இவங்களுக்கு அடுத்தவங்க பணமாவது இவங்க கையில் வந்து புழங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ இவங்களுக்கும் மரப்பெட்டி அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். மரப்பெட்டியை இவங்க அதிகமாக பயன்படுத்திக்கலாம். அந்த மரப்பெட்டியில் வெல்வெட் துணி, மஞ்சள் கலர் வெல்வெட் துணியை வச்சு அவங்க அதில் பணம் வச்சுக்கிட்டு வர்றாங்கன்னா அவங்களுக்கு பணப்புழக்கம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இவங்க வழிபடுறது முருகனை தான் ரொம்ப வழிபடணும். அந்த முருகன் வந்து பழனி முருகனுடைய ஃபோட்டோ, ராஜ அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய பழனி முருகனுடைய ஃபோட்டோவை வச்சு அங்கே செவ்வரளி மாலைகளால் அந்த பழனி முருகனை வழிபாடு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். இல்லைன்னா பிச்சிப்பூ வச்சு அவங்க வழிபாடு பண்ணுறாங்க. இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா நம்ம வாழைப்பூ இருக்கு இல்லையா, அந்த வாழைப்பூவை மீன லக்னம் வாழைப்பூவினால் முருகனுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன கேட்டாலும் திருமண தடையாக நடக்கும், வருமானம் வேணுமா நடக்கும். அது வந்து ரொம்ப விசேஷம். ஆனால் இன்றைக்கி வாழைப்பூவை வச்செல்லாம் அவங்க வாழைப்பூவை தொடுறதுக்கே நிறைய பேர் ரொம்ப யோசிப்பாங்க. ஆனால் வாழைப்பூ வந்து அவ்வளோ மகத்துவமானது. அதை வச்சு வழிபாடு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பொருளாதாரம், பணத்தடை, இது போன்ற நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க.
நன்றி சார். அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.